Hi friends, welcome to cooking Sparta. இன்னைக்கு நான்வெஜ்ஜை விட ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி ஃப்ரெஷ் மசாலா பொருட்களை வறுத்து அரைச்சு செய்ய போறோங்க. அதனால ரொம்ப டேஸ்டாகவும் நல்ல கமகமன்னு வாசனையோடவும் இருக்குங்க. இந்த மஷ்ரூம் கிரேவி சாதம், சப்பாத்தி, பூரி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மசாலா பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணி ரெடி பண்ண போறோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேனை அடுப்புல வச்சு பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம், அதனால் இதோட எண்ணெய் சேர்க்க வேண்டாங்க. இதை கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா இதோட 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காயை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதால தேங்காவோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஆற விடணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பில் பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இதோட கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 200 கிராம் மஷ்ரூம், அதாவது 1 பாக்கெட் மஷ்ரூம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க, ஏன்னா மஷ்ரூம் வேகும் போது அப்படியே சுருங்கிடுங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டு இதோட அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஷ்ரூம் நல்லா மசாலா கூட ஒட்டுற அளவுக்கு 2 மினிட்ஸ் வதக்கிக்கிட்டே இருக்கலாம். மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்து 10 to 15 மினிட்ஸ் அப்படியே மஷ்ரூமை வேக விடலாம். நாம கெட்டியான கிரேவி செய்கிறோங்க, அதனால 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்க மஷ்ரூம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கமகமன்னு வாசனையோட மஷ்ரூம் கிரேவி ரெடி. மஷ்ரூம் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நான்வெஜ்ஜை விடவும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.